அடிக்கிற வெயிலுக்கு வீட்டில் இருக்க முடியலப்பா. என்ன பண்ணுறது, சரி மரத்துக்கடியிலனா போய் ஃபேன் வச்சு படுத்துக்கலாம் அப்படின்ட்டு போனால் ஒரு ஃபேனும் இல்லை. சரி புதுசாக ஒரு சின்ன ஃபேன் வாங்கிடலாம், மினி ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு கடையில் போய் கேட்டால் 1500 சொல்கிறான், 2000, 3000 இந்த மாதிரி சொல்கிறான். நம்மக்கிட்ட துட்டு அது வாங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் யோசனை பண்ணேன், சரி கைலாங்காடி போய் பார்ப்போம், ஏதாச்சும் ஒன்று தேர்தா, எதாவது ரிப்பேராக இருந்தால் கூட எதாவது நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போனோங்க. போனால் ஒரு ஃபேன் கிடச்சிது. இந்த ஃபேன் பாருங்கள், எதுவுமே இல்லை, ஒயரெல்லாம் எலி கச்சிட்டுக்குது, எல்லாம் துண்டு துண்டாக கச்சிட்டுக்குது. ஃபேனே எதுவுமே வேலை செய்யலை, சுத்தமாக டெட் கண்டிஷனில் இருக்குது. சரி எடுத்துன்னு அந்த பார்க்கலாம், ரெடியானாவது இல்லைன்னா தூக்கினா கூட போட்டுடலான்னு ஒரு இதில் தான் எடுத்தாந்தேன். எடுத்துன்னு வந்துட்டு மொத்தம் பார்ட்டாக பிரிச்சுட்டேன். ஒன்று விடாமல் பார்ட்டாக பிரிச்சுட்டு ஒரு இடத்துலேருந்து செக் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் எதனா ப்ராப்ளம் இருக்கான்னு தெரியும். ஆனால் மோட்டரை பார்த்தா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. டாப் டு பாட்டம் வரைக்கும் சரி மொத்தத்தையும் பிரிச்சிடலாம். பிரித்து பார்த்துட்டு எதனா கனெக்ஷன், எனக்கு தெரிஞ்ச அந்த கனெக்ஷன் தான் எதனா ப்ராப்ளம் இருக்கும்னு நினச்ச மாதிரியே எல்லாமே உள்ளே ஒயரெல்லாம் கஷ்டிக்குது எலி. பாருங்கள், இதில் ஆக்சிலேஷன் மோட்ரு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்பீடு கண்ட்ரோல் சுவிட்சு இருக்குது, அந்த ஆக்சிலேஷன் ஆன் பண்ணக்கூடிய சுவிட்சு ஒன்று, இவ்வளோ தான் அதில் இருக்குது. பார்த்தேன் கொஞ்சம் கனெக்ஷன்லாம் கொஞ்சம் எப்படி இருக்குதுன்னு கரெக்டாக பார்த்துக்கினேன். ஆனால் எல்லா வேறு துண்டு துண்டாக கஷ்டிக்குது. நான் பார்க்க வேண்டியது மெயினாக அந்த மோட்ரு தான் பார்க்கணும். கீழே கனெக்ஷனை விட்டு போயிருந்தால் கூட அது எதனா போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம், பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஆனால் மோட்ரு தான் நம்ம மெயினாக பார்க்கணும். உள்ளே காயில் கீழே போயிட்டு இருந்துச்சுன்னா திரும்ப அது காயில் கட்டணும், செலவு பண்ணணும். அதனால் முதல்ல மோட்ரு எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் அப்படின்ட்டு மோட்ரு பிரிச்சிட்டோம். ஆனால் பார்க்கறதுக்கு மோட்ரு நல்லா தான் இருக்குது, புதுசு மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஆனால் எந்த ஒரு டேமேஜோ இல்லை உள்ளே எஞ்சி போனது எதுவுமே இல்லை. ஆனால் ஏன்னா காய்கறிகள் எஞ்சி போயிருந்தால் தெரியும், லைட்டாக ஸ்மெல்லாச்சு இருக்கும், இல்லை வேறு எதனா அந்த புகை அடைஞ்சது எதனா இருக்கும். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே தெரில. சரி ஓகே, மொதத்தையும் கழட்டி பார்த்துருவோம். மோட்ரு கழட்டி சொல்ல அந்த மார்க் ஒன்று போட்டுங்க, மேலே கோடு ஒன்று போட்டுங்க. ஏன்னா கப்புக்கு இப்போ மாற்றி கீற்றி போட்டோம்னா அந்த ஆர்மிச்சூர் கரெக்டாக உட்காராது, எங்கன்னா ஒரு இடத்துல போய் உராயும். அதனால் கப்பு எப்படி கழட்டுறோமோ அதே மாதிரி மார்க் வச்சுக்கின்னு திரும்ப போட்டுடணும். ஏன்னா ரொம்ப கஷ்டம் அது. ஏன்னா கோருக்கும் அந்த ஆர்மிச்சூருக்கும் ஒரு எம்எம்முக்கும் குறையான கேப்பு தான் இருக்கும். சாப்பிட்டு இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆர்மிச்சூர் நல்லா தான் இருக்குது. கோரும் காயிலும் பார்க்குறது நல்லா தான் இருக்குது, உள்ளே எதுவும் டேமேஜ் ஆன மாதிரி இல்லை. காயிலும் நல்லா தான் இருக்குது, தெளிவாக இருக்குது பார்க்கறதுக்கு. எதுவுமே எரிஞ்ச மாதிரியோ இல்லை புகடிச்ச மாதிரியோ எதுவுமே இல்லை. சரி ஓகே, க்ளீன் பண்ணிவிடுவோம். ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் அது வேலை செய்யுதா இல்லைன்னு தெரியணும்ல. மல்டிமீட்டர் ஒன்று ஏற்றணும். சரி மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிடலாம் வைண்டிங் எப்படி இருக்குதுன்னு. பார்ட்டாக பிரிச்சிட்டோம். பாருங்கள், ரெட்டுக்கும் ப்ளூ வச்சோம், கண்டினியூட்டி காட்டுது. அப்படியே மாற்றி பாரு. நமக்கு கரெக்டாக செக் பண்ணணும். வைண்டிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வேறு எதனா ப்ராப்ளம் இருந்தால் கூட நம்ம பார்த்துக்கலாம். கருப்பு எல்லோ, ஓகே. இப்போ கருப்பு ப்ளூ பிளாக்கு, இப்போ எல்லோவா எல்லாமே கரெக்டாகுது நமக்கு. அதில் எதுக்கு அதிகம் ஓம்ஸ் வருதோ அதுதான் கெப்பாசிட்டர் லைனு.
ரைட். இப்போ ப்ளூவும் கருப்பு இது கம்மியாகுது ஓம்ஸு, இதுவும் ஓம்ஸு கம்மியாகுது. கருப்பும் எல்லோ நம்ம இந்த ரெண்டு தான், பிளாக்கு எல்லோ தான் நம்ம கெப்பாசிட்டி லைன். அதிகமாக ஓம்ஸுக்குது, கெப்பாசிட்டி லைன் கொடுத்துடணும். ரைட் எடுத்துரு. அவ்வளோதான், சிம்பிள் தான். நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள். அது காப்பர் வைண்டிங், இது அலுமினியம் வைண்டிங்னா நேற்றுக்கு போயிட்டுருக்கோம். காப்பர் வைண்டிங்னால நல்லா கிளியராக இருக்குது கோரு. பாருங்கள், இது தூக்கி கைலாங்கல்ல போட்டுக்கிறாங்க. கப்பு பார்த்தேன், புஷு கிஷு எதனா தேஞ்சு போய்க்குதா, பாஞ்சு கிஞ்சு எதனா போயிட்டுக்குதானே. 2 கப்பையும், ஃப்ரண்ட்டு கப்பு பேக் கப்பு எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணினேன். சுத்தமாக இருக்குது. ஆரம்பிச்சோரு நல்லா தான் இருக்குது. இந்த சாஃப்ட்டு புஷும் எந்த பிரச்சனை, நல்லா கிளியராக இருக்குது. அவ்வளோதான், க்ளீன் பண்ணிட்டு அப்படியே ஆயில் விட வேண்டியது தான். ஜென்ரல் சர்வீஸு. வீட்டில் வண்டிக்கு வந்து ஆயில் மாற்றினேன், இன்ஜின் ஆயில். அதுலேருந்து ஒரு 50 ml எடுத்து வச்சுக்கினேன், இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி லைட்டாக இன்ஜின் ஆயில் போட்டுங்க, தேங்காய் இருந்தால் கூட போடுங்க, நல்லதான். என்கிட்ட இன்ஜின் ஆயில் இருந்து இன்ஜின் ஆயில் போட்டுக்கினேன். அவ்வளோதான், நம்ம எப்படி பிரிச்சுமோ அப்படியே அசம்பிளி பண்ண வேண்டியது தான். ஒன்றும் அசம்பிளி பண்ணும்போது ஏற்கனவே கோடு போட்டிருந்தோம் நாம், அந்த கோடுக்கு நேராக வச்சு கரெக்டாக போட்டு விட்டணும். கப்புக்கு வந்து மாற்றி கீத்தி போட்டோம்னா செட் ஆகாது. அதுக்கப்புறம் எங்கன்னா ஒரு இடத்துல உராயும், சரியாக வந்துட்டு உக்காராது கப்பு. நம்ம மார்க் போட்டோம் பார்த்திங்களா, அதே மாதிரி அந்த மார்க்கு நேராக வச்சு பக்காவாக வந்துட்டு உட்கார வச்சிட வேண்டியது தான். வெரி சிம்பிள், ஈஸியாக பண்ணிடலாம். ஒன்றும் பெரிய இது ஒன்றும் கிடையாது இது. ஒரே ஆள் வீடியோ எடுக்க முடியல, அதனால் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், ஃப்ரெண்டு கூப்பிட்டேன்ட்டேன். வா நண்பா கொஞ்சம் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். வந்தார். அவரோட ஹெல்ப்ஃபுல்லாக தான் நான் இப்போ வீடியோ எடுத்துனுக்கிறேன். சரியாக உட்காரில் அந்த மாதிரி லைட்டாக தட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்க. லைட்டாக தட்டினோம்னா கரெக்டாக அந்த பொசிஷனில் உட்காந்துரும். ஏன்னா புஷ் நம்ம மாட்டு சொல்ல மேலே வந்து அப் அண்ட் டவுன் எதனா சாய்வாக இருந்திருக்கும் கிராஸாக. அது நல்லா கொஞ்சம் தட்டிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சுற்றும் போது அந்த வந்து சாப்பிட்டு ஃப்ரீயாக சுற்றணும். அவ்வளோதான், போல்ட் நட்டு போட்டு ஃபிக்ஸ் பண்ணி தான். ஏற்கனவே இது எல்லாத்தையும் வந்துட்டு அந்த கிரில்லெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். சரி, க்ளீன் பண்ணுறதெல்லாம் போட்டால் டைம் தான் வேஸ்ட் ஆகும், அதனால தான் அது எடுக்கலை. கிரில் வச்சு டைட் பண்ணுறது நல்லா பக்காவாக வச்சு டைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வைப்ரேஷனில் டர்ன்னு சவுண்டு வரும். அப்புறம் சவுண்டு எங்கே வருதுன்னு அது வேறு பார்த்துன்னு இருக்கணும், மறுபடியும் பிரிக்கணும். ஒரு வேலைக்கு 2 வேலை ஆகிடும். எல்லாம் நம்மக்கிட்ட டீ ஸ்பேனர் இருந்தது. பாரிஸுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து சரி வண்டிக்காக அந்த செயினுக்கு க்ளீன் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். இப்போ எல்லாமே அது நமக்கு யூஸ் ஆகுது. கெப்பாசிட்ரு அதில் ஏற்கனவே 2.25 கெப்பாசிட்டி இருந்தது. அந்த கெப்பாசிட்டி நல்லா தான் இருக்குது, செக் பண்ணி பார்த்தோம், நல்லா தான் இருக்குது. அவ்வளோதான், கெப்பாசிட்டி லைனு நம்ம மெயின் லைனு கொடுத்துட வேண்டி தான். கெப்பாசிட்டி கருப்பு ஒயரில் நியூட்ரலு, காமனில் வந்துட்டு பேஸு. செக் பண்ணிட்டு வீடியோவில் கனெக்ஷன் மாற்றி கொடுத்தோம். எப்படின்னா எல்லோவில் வந்து நியூட்ரல் கொடுத்துட்டோம். அப்புறம் பார்த்தா அது வந்து ரிவர்ஸில் சுற்றுது.
மறுபடியும் என்ன பண்ணோம், பிளாக்காக மாற்றி விட்டோம். எல்லோலேருந்து பிளாக்குக்கு நியூட்ரல் மாற்றி விட்டோம். அதுக்கப்புறம் ஃபார்வேர்டில் சுற்றிச்சு. ஒன்றும் இல்லை, அந்த கெப்பாசிட்டி லைன் மாறினா அந்த சுற்றுற டேரக்ஷன் மாறும். மாற்றி கொடுத்தீங்கன்னா மாறிக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படியே மோட்டர் லைன் எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ கொடுக்க வேண்டியதுக்கு சுவிட்சுக்கு தான். ஏற்கனவே லைன் இருந்தது, அந்த லைன் கொஞ்சமாக ஒயர் விட்டு கட் பண்ணிக்கணும். ஏன்னா கனெக்ஷன் எதுவும் மாற்றி கொடுத்துடக்கூடாதுன்னு. அது இருக்கிற பிரகாரமே வச்சு அப்படியே முறுக்கி விட்டேன். அவ்வளோதான். பாரு, ஆக்சிலேஷன் மோட்ரு ஒன்று, அது போகக்கூடிய சப்ளை. சுவிட்சுக்கு ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறல 1 2 3 அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒயரு கொடுத்தாச்சு. அவ்வளோதான். அதில் ஒன்றும் இல்லை, மோட்டர்லேருந்து போகிறதுக்கு 2 ஒயரு, மெயின்ஸ் கார்டுலேருந்து 2 ஒயரு. புது மெயின்ஸ் கார்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஏற்கனவே அதில் இருக்கிற ஒயர் எல்லாமே சுத்தமாக எலி கட்சி வேஸ்ட்டாக போச்சு. அது தூக்கி போட்டு புது ஒயர் மாற்றிட்டேன். கிரில்லாம் ரொம்ப தொச்சா கூட போகல, ரொம்ப மோசமாக இருந்தது. என்ன பண்ணுறேன், ஒரு அன்னைக்குள்ளே தண்ணி வச்சு அதில் ஊற்றி நல்லா ஊற வச்சிட்டேன். ஊற வச்சு நல்லா கைவிட்டேன். ஏன்னா நம்ம ஃபேனை யூஸ் பண்ணுறது தவிர அதை க்ளீன் பண்ணுறதே கிடையாது நம்ம பெரும்பாலும். அதனாலே பிரச்சனை நிறையா வரும். நீங்கள் எதுக்கும் மாதத்தில் ஒரு முறையாச்சும் ஃபேனை க்ளீன் பண்ணுங்கள். உங்களுக்கு மெயின்டெனன்ஸு பண்ணால் தான் ஃபேன் பிரச்சனை இல்லாமல் ஓடும். பார்த்தீங்கன்னா அதில் எக்கச்சக்கமாக முடி சுற்றின்னு இருக்கும். இதனால் பிரச்சனை வரும், டஸ்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிடுங்க. இல்லைன்னா நீங்களே கூட முன்னாடி அந்த கேபினெட்டை அது அந்த கிரில் கைட்டு க்ளீன் பண்ணிட்டு திரும்ப அதே மாதிரி போட்டுடலாம். ஃபேன் எந்தளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு லைஃப் வரும். அவ்வளோதான், க்ளீன் பண்ணியாச்சு. ஃபேனும் ஃபிட் பண்ணிட்டோம். பாருங்கள், க்ளீன் பண்ண பிறகு அப்படியே பலன்னு வந்துச்சு. எல்லாமே சுத்தமாக கழுவிட்டோம், சோப் போட்டு சுத்தமாக நீட்டாக இருக்குது. பாருங்கள், ஃபேன் சுத்தமாக இருந்தால் மட்டும் போதுமா, ஓடுதா இல்லையான்னு தெரில, செக் பண்ணோம். இப்போ பாருங்கள், செக் பண்ணுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். 150 ரூபா ஃபேனு. கடைக்கு போயிருந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபா நான் வச்சுருக்கணும். வெயிலுக்கு இருக்க முடியல. பாருங்கள், ஆன் பண்ணுறோம், ஃபேன் எப்படி ஓடுதுன்னு பாருங்கள். லைஃப்பில் எதுவும் வேஸ்ட் ஆகக்கூடாது. வேஸ்ட்டாக மாதிரி இருந்தால் அது நம்ம எடுத்து சரி பண்ணிடணும். இந்த மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வாழ்க்கையில் எதுவுமே வேஸ்ட்டுன்னு எதுவுமே கிடையாது. நாம் தான் அது வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போட்டுடுறோம். இன்னொருத்தர் தூக்கி போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஓடுதுன்னு பாருங்கள். ஃபேனு ஆக்சிலேஷனும் பக்காவாக வேலை செய்யுது. அவ்வளோதான், வெரி சிம்பிள், ரொம்ப ஈஸி தான். வெத்தாக இருந்த ஃபேனு என்னுடைய சொத்தாக மாற்றிட்டேன்.